உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வேற யாருக்குமே கிடைக்காது. நீ உயிரா நினைக்கிற உன் சுபத்ரா அத்தை, உன் மேல பிரியமா இருக்கிற சுபத்ரா அத்தை கையால நீ சாக போற. ஒரு விதத்துல நீ லக்கி தான். எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சிதையில தீ வைப்பாங்க. ஆனா உனக்கு நீ உயிரோட இருக்கும் போதே தீ வைக்க போறாங்க. அதுவும் யாரு தெரியுமா? உன் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுபத்ரா அந்த வில்லை எடுத்து நெருப்ப பத்த வச்ச அம்ப ராவணன் மேல வீச போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பத்தி எரிய போறது ராவணன் இல்ல, தன்னோட பாசமான மருமக இசைதான் எரிஞ்சு சாம்பலாக போறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல. இசை சூப்பர்ல. போகி பண்டிகைக்கு வேண்டாத குப்பையெல்லாம் எரிக்கிற மாதிரி உன்னை இன்னைக்கு எரிக்க போறாங்க. செம்ம ட்விஸ்ட் இல்ல? பாவம், பின்னாடி உண்மை தெரியும். நாம எரிச்சது ராவணன் இல்ல, நம்ம மருமகளை தான். உயிரோட நம்ம கையாலேயே கொளுத்தி இருக்கோன்னு உன் அத்தைக்கு தெரிஞ்ச பிறகு கதறி அழுவாங்க. அது மட்டும் இல்லை இசை, அவங்க நீ கர்ப்பமா வர இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, என் மருமகளோட சேர்த்து என் குடும்ப வாரிசையும் எரிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு காலம் பூரா குற்ற உணர்ச்சியில சுபத்ரா அணு அணுவா சித்திரவதி அனுபவிக்க போறா. காலமெல்லாம் அழுது கண்ணீர் சிந்த போறா. நல்லா அழட்டும். அழுது அழுது நடந்தத நினைச்சு நினைச்சு சாகட்டும். அதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. ஓகே இசை, உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் பாத்துக்க போறது இல்ல. இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங். இசை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன பண்றது? ஓகே, குட் பை. சுபத்ராமா, இந்த வில்ல நல்லா இழுத்து நேரா அந்த ராவணன் சிலை மேல குறிபார்த்து விடுங்கோ. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தீமைகளும் இதோட சாம்பலா போகட்டும். நிக்கிற இடத்தை பார்த்தா அப்போ என்ன ராவண பொம்மையில தான் கட்டி வச்சிருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? நான் இங்க இருக்கேன்னு எப்படி அவங்க கிட்ட சொல்றது? என்ன இப்படி கட்டி போட்டிருக்காங்களே, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது?